இதோ எனது கையில் இருக்கின்றது கிதாப் முஅத்தா மாலிக், இமாம் மாலிக் இமாமுக்குரிய கிதாப். இந்த கிதாபை தெரியாத மௌலவியும் இல்லை, பாடசாலை படிக்கின்ற பெரிய மாணவனும் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் அவர் எழுதிய கிதாப் புகாரி கிரந்தத்திற்கு முந்தியது. அதனால் தான் இமாம் ஷாஃபி சொன்னார், குர்ஆனுக்கு பின்னர் சிறந்த ஒரு புத்தகம் முஅத்தா மாலிக் என்றார். ஷாஃபி இமாமுடைய அந்த பீரியட்டில் புகாரி இருக்கவில்லை, தொகுக்கப்படவில்லை. அதனால் அவர் அறிந்ததை சொன்னார். இதில் என்ன வருகிறது? இந்த கிதாபை எடுப்போம். நீங்களும் அந்த மௌலைமாரிடம் கேட்க வேண்டும். நாம் புதிதாக யூத கிறிஸ்தவர்களுடைய புத்தகங்களை எடுத்து சொல்லவில்லை. சில நேரம் சொல்லிவிடுவார்கள் யூதனுடைய கிதாப் அதென்று. அப்படி என்றால் நாங்கள் கொண்டு வந்தது யூதன் எழுதிய முஅத்தா என்றால், நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய முஅத்தா மாலிக்கை கொண்டு எங்களது மேடைக்கு வாருங்கள். இந்த மேடை அல்ல, இதுக்கு வர தேவையில்லை. ஏனென்றால் உங்களுடைய இடத்தில் நாங்கள் வருவதா என்று கேட்டு விடுவீர்கள். பொது மேடைக்கு உங்களை அன்று அழைத்தேன், இன்றும் அழைக்கிறேன். எப்படி அழைத்தேன்? ஒரு புதுப்பள்ளி அடியிலே ஒரு மேடையை போட்டுவிட்டு, புதுப்பள்ளி அடையிலே நமது வளவில் அல்ல, ஜெனரலான ஒரு மேடையை போட்டுவிட்டு ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணினோம். ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது, விரும்பிய மௌலைமார்கள் அந்த மேடைக்கு வாருங்கள் என்று. சுமார் 15 வருடம் ஆகிவிட்டது. நமது இடத்தில் என்றால் தான், நமது பள்ளியில் என்றால் தான் அவருடைய பள்ளிக்கு கூப்பிடுகிறார்கள். நாம் போவதா என்று கேட்பீர்கள். அதனால் நான் அப்போது ஒரு 25 வயசு பையன்தான். இந்த ஊரிலே பெரிய பெரிய மூத்த உலமாக்கள் என்று பெயர் போனவர்கள் இருந்தீர்கள். நீங்கள் பள்ளியில இமாமத் செய்து கொண்டிருக்கிற அந்த பள்ளிக்கு பக்கத்தில் மேடை போட்டுவிட்டு வாருங்கள் அந்த மேடை அடிக்கென்று ஊரெல்லாம் உள்ள மௌலைமார்களை அழைத்தேன். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எல்லா உலமாக்களும் ஒரு கடிதத்திலே தங்களுடைய பிரச்சனையை எழுதி அப்போது வாய்ஸா இருந்த மிஸ்டர் ஜமால்தீன் அவர்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி இருந்தார்கள். உலமா சபை தலைவரிலிருந்து, பள்ளி தலைவரிலிருந்து எல்லோரும் என்ன ரிக்வெஸ்ட்? இந்த அன்சார் மௌலவி என்கிறவர் புதிதான கருத்துக்களை சொல்லி குழப்புகின்றார். எனவே இவரை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தாருங்கள். யாரிடம் கேட்கிறார்கள்? ஓஐசிடம் கேட்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாதா நாட்டு சட்டம்? ஒரு ஓஐசிக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லை என்பது தெரியாத அளவிற்கு அறிவாளிகள். நாட்டின் ஜனாதிபதிக்கு ரைட்ஸ் கிடையாது ஒருவனுடைய மத உரிமையை பறிப்பதற்கு. உலமாக்களை கருத்து பரிமாற அவர்களை அழைத்து மேடை போட்டு அங்கு வர சொல்கிறேன். அவர்கள் எல்லோரும் போலீசிடம் ஓடுகிறார்கள். இவனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், இவனை எங்கள வழிக்கு உங்களுடைய பலத்தை பாவித்து கட்டுப்படுத்தி தாருங்கள். சுபஹானல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களை சண்டை பிடிக்க கூப்பிட்டேனா? இல்லை, நான் கருத்தை சொன்னேன். என் கருத்து பிழை என்றால் எனது சொந்த கருத்து பிழையாக இருக்கலாம். குர்ஆன் ஹதீஸில் உள்ளது பிழையாக மாட்டாது. நீங்கள் எல்லோரும் அன்று வந்து மேடையில் வந்து சொல்லி இருக்கலாம், இவர் சொல்வது பச்சை பிழை, இதோ கிரந்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். சொல்லவில்லை. இது நமது ஊருக்கு தெரிந்த கதை. நாம் இந்த தராவி பிரச்சனை நோன்பு வந்தால் எடுப்பது கிடையாது, சொல்லிவிட்டோம். ஆனால் நம்மளை மீண்டும் மீண்டும் கூப்பிடுகிறார்கள். அவர்கள் மோதி பார்ப்போம் பாருங்கள் என்கிறார்கள். இது அடிமுடிக்கு தரத்துக்குரிய விஷயம் அல்ல சகோதரர்களே, அறிவுபூர்வமாக பேசுகின்ற விஷயம். அழகாக மௌலைமார்கள் கருத்து பரிமாற வேண்டிய விடயம். அவர்கள் வரவில்லையா? பரவாயில்லை. இப்போது நான் விடயத்திற்கு வருகிறேன்.
விடயத்தை சொல்கின்றேன். நூரானியா பள்ளியிலே அவர்களுடைய பள்ளி காமராவிலே இருக்கும் கிதாப், புதுப்பள்ளியிலே இருக்கும் கிதாப். மௌலைமார்களே, திரிமிதியின் விரிவுரை துஹ்பத்துல் அஹ்வதி இமாம் முபாரக் பூரி விரிவுரை செய்திருக்கிறார். உங்களுடைய பள்ளியிலே இருக்கின்றது. அதிலே ரமலான் கால இராவணக்கம் எத்தனை ரக்காத்துகள் என்பது சம்பந்தமாக சுமார் 10 பக்கங்கள் அது சம்பந்தமாக வந்த அனைத்து ஹதீஸ்களையும் எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ரக்காத்து தொழுதார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு முழு ஆய்வை நடத்துகிறார். அதிலே அந்த இமாம் முபாரக் பூரி என்ன நிறுவுகிறார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 11 தான் தொழுவிக்குமாறு கட்டளையிட்டார்கள். 20 என்கின்ற செய்தி அது பலகீனமான ஆதாரமற்ற செய்தி. எங்கே இருக்கிறது கிதாப்? உங்களுடைய நூரானியா பள்ளியிலே இருக்கிறது. துஹ்பத்துல் அஹ்வதி திரிமிதி ஓதுவார்களே, அங்கே புதுப்பள்ளியிலே அங்கே இருக்கிறது துஹ்பத்துல் அஹ்வதி. எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த இமாமை ஏற்றுக்கொள்கிறார்கள், பெரிய அறிஞர் என்கிறார்கள். இதை ஏன் சொல்ல வந்தேன் தெரியுமா? புதிதாக இந்த அல்பானி என்கிறவன் வந்ததால் அவன் சொன்ன கருத்தை இந்த அன்சார் என்கிறவன் சொல்லித் திரிகிறான் என்று சொல்லுகிறார்கள். சொல்லக்கூடிய ஹஸ்ரத்துமார்களே, உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுங்கள். அதற்கு முந்தி இன்னொரு கிதாபை சொல்லுகின்றேன். திரிமிதிக்கு விரிவுரை எழுதினார் இமாம் இப்னு அரபி அல் மாலிகி. கிட்டத்தட்ட 900 வருஷம் முந்தி எழுதப்பட்டது. இமாம் இப்னு அரபி அல் மாலிகி. அந்த கிதாபின் பெயர் ஆரிலத்துல் அஹ்வதி. அப்படி ஒரு கிதாப் இல்லை என்று சொல்கிறீர்களா? எங்கும் போக தேவையில்லை. அதே நூரானியா பள்ளியிலே அவர்கள் திருமதி ஓதுவதற்காக வாங்கினார்கள். அப்போது அவர்களுக்கு வந்து சேர்ந்தது அந்த ஆரிலத்துல் அஹ்வதி என்ற திருமிதி கிதாபினுடைய விரிவுரை. அதிலேயும் இமாம் இப்னு அரபி அல் மாலிகி, அவர் மாலிக் மத்ஹபை சேர்ந்தவர், அவர் 11 தான் இரவு நேர ரமலான் கால இராவணக்கம் தொழ வேண்டும் என்று எழுதிவிட்டார். இது புதுசாக நாங்கள் சொன்ன. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் தொழுததும் அதுதான். சரியான ஆய்வின் பிரகாரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிக்க சொன்னதும் அதுதான் என்று அவர் இப்பைக்கு இல்ல, நேற்று முந்தனாத்தல்ல, பல 100 வருஷத்துக்கு முந்தி எழுதிவிட்டு சென்றார். இந்த கிதாபுகள் உங்களுக்கு தெரியாதா? கிதாபுகளின் பெயர் தெரியலாம், அதன் உள்ள விடயங்களை ஏன் நீங்கள் பார்த்தும் பார்க்காதவர்களை போன்றிருக்கிறீர்கள்? அல்லது பார்த்தோம் எங்களுக்கு புரியவில்லை என்கிறீர்களா? அது நிறைய ஹதீஸ் கலை விதிகள் நிரப்பப்பட்டுள்ளது. உண்மையிலே ஹதீஸ் கலையில் டீப்பான நுழைஞ்சுள்ளவரால் தான் அந்த கிதாபை விளங்க முடியும். அந்த கலை விதிகள் அறிவு மதரசாக்களின் பாடத்திட்டத்தில் ரொம்ப குறைவு. அது எங்களுடைய மதரசாக்களின் நிலை. சரி, இப்போது வருகிறேன். இதோ கிதாப் முஅத்தா மாலிக், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுக்குரியது. இந்த இமாம் அவருடைய கிரந்தமான இந்த முஅத்தா மாலிக்கில் என்ன எழுதியுள்ளார்? சாயிப் இப்னு யஸீத் என்ற சஹாபி கூறுகின்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅபிற்கும் தமீமுத் தாரிக்கும் மக்களுக்கு 11 ரக்காத்தை தொழுவிக்குமாறு கட்டளையிட்டார். தொழுவிக்கக்கூடிய அந்த காரி நூற்றுக்கணக்கான வசனங்களை ஓதுவார். எந்த அளவுக்கு என்றால், நீண்ட நிலையாக இருந்ததன் காரணமாக கோல்களின் மீது நாங்கள் தாங்கி நிற்போம். ஃபஜ்ருடைய நேரத்திலே தவிர நாங்கள் திரும்பி விட மாட்டோம்.
முஅத்தா மாலிக் 110 பக்கம். இது முதலாவது ஜுசு. என்னிடம் இருப்பது முஅஸ்ஸஸத்துர் ரிசாலா என்ற அமைப்பினால் வெளியிடப்பட்டது. அவர்களுடைய உதவியினூடாக இது வெளியிடப்பட்ட கிரந்தம். லெபனான், பேரூத், அதிகமான கிரந்தங்கள் லெபனானிலே இருந்துதான் வருகிறது. அரபு கிரந்தங்கள் பதிவு செய்யப்படுகிறது. சகோதரர்களே, இதை ஏன் சொன்னேன்? இந்த கிதாபின் பக்கம் இது. உங்களிடம் உள்ள முஅத்தாவின் பக்கம் வித்தியாசமாக இருக்கலாம். இங்கே உமர் அலி அல்லான் அவர்கள் மக்களுக்கு 11 தொழுவிக்குமாறு ஏவினார்கள். இந்த ஹதீஸ் எங்கே இருக்கிறது? ரமலான் கால இரவு நேர வணக்கம் சம்பந்தமாக தலைப்பிட்டு பாபு மா ஜா ஃபி கியாமி ரமலான், ரமலானுடைய வணக்கம் சம்பந்தமாக வந்த செய்திகள் என்று போட்டு எழுதுகின்றார். யார் எழுதுகின்றார்? இமாம் மாலிக். சகோதரர்களே, இதை அவர் எழுதுவதற்கு முந்தைய ஹதீஸ் இன்னொரு செய்தியை எழுதுகின்றார். என்னது? அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி என்பவர் சொல்கின்றார், நான் உமர் அலி அல்லான் அவர்களோடு ரமலானிலே பள்ளியை நோக்கி சென்றேன். ரமலான் இரவையில். அப்போது மக்கள் பிரிந்தவர்களாக ஆங்காங்கே தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் தனக்காக தான் தொழுகிறார், தன்னந்தனியாக. இன்னொருவர் தொழுகிறார், அவரை பின்துயர்ந்து ஒரு சாரார் தொழுகிறார்கள். அப்படி என்றால் மதீனாவின் பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் மரணித்து 2 வருட அபூபக்கர் ஆட்சி செய்த பின் உமர் அலி அல்லாஹ் ஆட்சிக்கு வந்து அதன் பின் இந்த நிகழ்வு நடக்கிறது. அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுடைய தொழுகை சம்பந்தமாக எந்த செய்தியும் வரவில்லை. குலபாவுர் ராஷிதீன் நேர்வழி பெற்ற ஹலிபாக்கள் தொழுதார்கள்ங்கிறது அதற்குள் அபூபக்கர் அலி அல்லாஹ் தான் அடங்குவார்கள். ஏன் அவரை பற்றி ஒரு செய்தியும் பெறாத போது அவரை இழுக்கிறீர்கள்? நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னொருவர் மீது பழி போடக்கூடாது. உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா அவ்விருவரை தொட்டும் செய்தி வருகிறது. அந்த ரெண்டும் மிக பலவீனமான செய்திகள். எங்கே இருப்பது? உமர் அலி அல்லாஹ்வின் செய்தி மட்டும். இந்த உமர் அலி அல்லாஹ்வுடைய செய்தியிலே எப்படி வருகிறது? ஒரு மனிதர் தனக்காக தொழுகிறார், இன்னொருவர் தொழுகின்றார், அவரை பின்துயர்ந்து ஒரு சாரார் தொழுகிறார்கள். அப்ப உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அரா லவ் ஜமஅத் ஹாஉலாய் அலா காரியின் வாஹிதின் கான அம்ஸல. இவர்களை எல்லோரையும் ஒரு காரியின் மீது தனித்தனியாக தொழுகிறார்கள், கூட்டம் கூட்டமாக ஒரு பள்ளிக்குள்ளே விதவிதமாக தொழுகிறார்கள். அதனால் ஒரு இமாமின் மீது இவர்களை, ஒரு காரி குர்ஆனை நல்ல முறையில் ஓதத் தெரிந்த ஒருவர் மீது அவரின் பின்னே நாம் ஆக்கி வைத்தால் அது ரொம்ப உதாரணமாக இருக்கும் என்பதை கூறினார். பின்னர் அதை முடிவாக எடுத்து உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது அவர்களை ஒன்று சேர்த்தார். இந்த செய்தி அங்கே வருகிறது. இந்த ஹதீஸ் புகாரி கிரந்தத்திலும் வருகிறது. இமாம் புகாரியும் தனது கிரந்தத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் முஅத்தாவிலே 279வது செய்தி. இந்த 279வது செய்தியில் எத்தனை ரக்காத்துகள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தொழுவிக்குமாறு, அவர் தொழவில்லை, அங்கே அவர் தொழவில்லை. யார் தொழுகின்றார்? மக்களுக்கு யார் தொழுவிக்கின்றார்? உபய் இப்னு கஅப். இந்த உபய் இப்னு கஅப் எத்தனை தொழுவிக்கின்றார்? இந்த ஹதீஸில் வரவில்லை. அதனால் இமாம் மாலிக்
இது சம்பந்தமான ஆதாரமான செய்தியை தேடுகின்றார். தேடியதால் அவருக்கு கிடைத்தது. அதை 280வது ஹதீஸிலே எழுதுகின்றார். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். முஅத்தா மாலிக்கிலே 280வது ஹதீஸ் என்ன வருகின்றது? மாலிக் இமாம் சொல்கின்றார், முஹம்மத் இப்னு யூசுப் என்பவர் எனக்கு சொன்னார். நல்ல முறையிலே கேட்டுக்கொள்ளுங்கள். முஹம்மத் இப்னு யூசுப் என்பவர் எனக்கு சொன்னார். அவருக்கு சாயிப் இப்னு யஸீத் என்ற சஹாபி சொன்னார். பாருங்கள், இமாம் மாலிக், அதற்கு அடுத்தது ஒரு தாபீன், அதுக்கு அடுத்தது சஹாபி. அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஆரம்பகால கிதாப். இந்த முஹம்மது இப்னு யூசுப் என்பவர் சாயிப் இப்னு யஸீத் என்பவரிடம் இருந்து கேட்டார். சஹாபி. அவர் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅபிற்கும் மற்றும் ஒரு சஹாபியையும் இமாமாக்கினார். முதலாவது ஹதீஸிலே உபை இப்னு கஅபின் பெயர் மட்டும் வருகிறது. இந்த ஹதீஸில் மற்றொரு சஹாபியும் சேர்த்து வருகிறது. அப்படி என்றால் 2 பேர் மாறி மாறி தொழுவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார். என்ன வார்த்தை வருகிறது? அமர. மௌலைமார்களே, இந்த ஹதீஸ் உங்களுக்கு புலப்படவில்லையா? கண்ணுக்கு தெரியவில்லையா? அல்லது இது பச்சை பொய்யா? உண்மையான முஅத்தா மாலிக்கை கொண்டு வாருங்கள். இது பொய் என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள், உபை இப்னு கஅபிற்கும் தமீமுத் தாரிக்கும் மக்களுக்கு 11ஐ தொழுவிக்குமாறு. எவ்வளவு தெளிவாக வருகிறது! ஏன் அவ்வாறு சொன்னார்கள்? அவர்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களை விட 1000 மடங்கு ரசூலுல்லாவை நேசிப்பவர், எங்களை விட மார்க்கத்தின் அடிப்படையை நல்ல முறையில் அறிந்தவர், உங்களை விட அறிந்தவர். அவர் நிச்சயமாக ரசூலுல்லாவிற்கு மாறு செய்ய மாட்டார். ரசூலுல்லாஹ் 11 தான் தொழுதார்கள். சில இரவுகளில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இவ்வாறு வருகிறது. புகாரியில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்துகள் இரவு நேரத்தில் தொழுவார்கள். 13 என்றால் அது என்ன? மின்ஹா அல் வித்ரு வ ரக்அத்துல் ஃபஜ்ர். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் 1140வது ஹதீஸ். அந்த 11 13